Hi students, Indian Economic Development la Chapter 5 Rural Development பார்த்துட்டு இருக்கோம். Already part 1 video post பண்ணிட்டேன். இது part 2 video. போன வீடியோல நம்ம ரூரல் கிரெடிட் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். ஓகே, எதை பத்தின ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரில இருக்கிற டிஃப்ரெண்ட் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸை பத்தின ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசம்பிளிங், ஸ்டோரேஜ், ப்ராசஸிங், டிரான்ஸ்போர்டேஷன், பேக்கேஜிங், கிரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ அசம்பிளிங் அப்படின்றது வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்றதுக்காக கேதர் பண்றது தான் அசம்பிளிங். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் அப்படின்றது அதோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக அந்த ப்ராடக்ட்ஸை சேஃபா ஸ்டோர் பண்றது. ப்ராசஸிங் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸை ஃபினிஷ்ட் குட்ஸா கன்வெர்ட் பண்றது தான் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்றது குட்ஸ் ஒரு பிளேஸ்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க, பட் எல்லா கண்ட்ரி ஃபுல்லாவே அதை வந்து கன்சியூம் பண்றாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷனுக்கு அந்த குட்ஸை மூவ் பண்றது தான் டிரான்ஸ்போர்டேஷன். நெக்ஸ்ட் பேக்கேஜிங் அப்படின்றது குட்ஸை சேல்காவும் கன்சப்ஷனுக்காகவும் ப்ரிப்பேர் பண்றது தான் பேக்கேஜிங். நெக்ஸ்ட் கிரேடிங் அப்படின்றது ப்ராடக்ட்ஸ் என்ன பண்றாங்க, குவாலிட்டி இல்ல அதோட சைஸ், ஷேப், இந்த மாதிரி பேசிஸ்ல அதை கிளாசிஃபை பண்றது தான் கிரேடிங். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்துட்டு குட்ஸ கஸ்டமர்ஸ் கிட்ட போய் சேர்க்கறது தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, so இதுதான் agricultural marketing. So agricultural marketing is a process that involves assembling, storage, processing, transportation, packaging, grading and distribution of different agricultural commodities across the country. So agricultural marketing system அப்படின்றது farmersக்கு வந்து ரொம்ப ஒரு எஃபிஷியன்டான ஒரு விஷயம். ஏன்னா farmers வந்து அவங்க கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் அவுட்புட்டை கொண்டு போய் மார்க்கெட்ல அவங்க ஃபேர் அண்ட் ரீசனபிள் பிரைஸ்ல சேல் பண்ண முடியும். சோ இது எது மூலமா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம் மூலமா தான் நடக்குது. ஓகே, சோ அப்போ இந்த ஃபார்ம்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ரொடியூஸ் பண்றதை கொண்டு போய் அல்டிமேட் கஸ்டமர்ஸ் கிட்ட சேர்க்கிற வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. சோ அதுதான் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். சோ இந்த இப்ப வந்து ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க, சோப் பண்றாங்க, சோப் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவுட்புட் வருது. அந்த அவுட்புட்டை கொண்டு போய் மார்க்கெட்ல சேல் பண்ற வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்ல, அதெல்லாம் இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்குள்ள வரும். farmers என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேனிபுலேஷன் பை பிக் ட்ரேடர்ஸ். பிக் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஃபார்மர்ஸை வந்து சீட் பண்ணாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆனாங்க. ஏன்னா அவங்களோட அவுட்புட் இந்த ட்ரேடர்ஸ் கிட்ட செல் பண்ணும்போது அந்த ட்ரேடர்ஸ் வந்து அந்த அவுட்புட்டோட வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னு ஏமாத்துனாங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் தப்பான கணக்கா எழுதுனாங்க. சோ இந்த மாதிரி சீட் பண்ணும்போது ஃபார்மர்ஸ் வந்து இந்த பிக் ட்ரேடர்ஸ்னால சஃபர் ஆனாங்க. நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். ஃபார்மர்ஸ்க்கு மார்க்கெட்ல அவங்களோட ப்ராடக்டோட பிரைஸ் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியாதனால ஃபார்மர்ஸை ஃபோர்ஸ் பண்ணாங்க அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து லோ பிரைசஸ்ல விற்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். சோ இப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அவுட்புட்டை ஸ்டோர் பண்றதுக்கு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. சோ ஸ்டோர் பண்ணி வச்சு அவங்க என்ன பண்ண முடியும், ஃபியூச்சர் டேட்ல ஒரு நல்ல பிரைஸ்க்கு அதை விற்க முடியும். பட் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. ஓகே, இன்னைக்குமே பாத்தீங்கன்னா இப்ப ஃபார்ம்ஸ்ல இருந்து வர அவுட்புட்ல 10%க்கும் மேல வேஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லாததுனால. சோ இதெல்லாம் தான் வந்து ஃபார்மர்ஸ் சஃபர் பண்ண ப்ராப்ளம்ஸ். இந்த பிரைவேட் ட்ரேடர்ஸோட ஆக்டிவிட்டிஸை ரெகுலேட் பண்றதுக்கு கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சோ இந்த ஆர்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டமோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஆர்கனைஸ்ட் ஆர் வெல் ஸ்ட்ரக்சர்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஃபார்மர்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம் வந்து ரூரல் புவர் மேலதான் ஃபோக்கஸ் நிறைய வைக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஃபார்மல் பேங்கிங் சிஸ்டமோட ஆக்சஸ் இல்லையோ அவங்களதான் இது டார்கெட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஃபார்மர்ஸோட ப்ரொடியூசர் சேல் பண்றதுக்கு நல்ல மார்க்கெட்டிங் கண்டிஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுது. சோ அந்த மார்க்கெட்டிங் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஓப்பனா இருக்கும். அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங் கண்டிஷன் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும், ஒரு ஆர்டர்லி ப்ராசஸ் இருக்கும். சோ அப்ப ஃபார்மர்ஸ் அவங்களோட அவுட்புட்டை என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஆர்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுது. லைக் ரோட்ஸ், ரயில்வேஸ், வேர் ஹவுசஸ், கோடவுன்ஸ்,
கோல்ட் ஸ்டோரேஜஸ், ப்ராசஸிங் யூனிட்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களோட சேல் ரெடியூஸ் ஆகாது. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நல்லா வந்துச்சு அப்படின்னா அவங்களோட சேல் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம் வந்து ஃபார்மர்ஸை மிடில்மென் அண்ட் இன்டர்மீடியரிஸோட எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதெல்லாம் தான் வந்து ஆர்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டமோட பெனிஃபிட்ஸ். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில மெஷர்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷரே வந்து மார்க்கெட்ஸை ரெகுலேட் பண்ணும். மார்க்கெட்ஸை ரெகுலேட் பண்றதுன்னா கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, இந்த மார்க்கெட் பிளேஸ்ல நடக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை மேனேஜ் பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் லாஸை இம்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் ரெகுலேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ். ஸோ எதுக்காக மார்க்கெட்ஸை ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் கண்டிஷன்ஸை ஆர்டர்லியாவும் டிரான்ஸ்பரண்டாவும் ஆக்குறதுக்காக. ஸோ இதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்லாம் வந்து இந்த செல்லர்ஸ் அண்ட் புரோக்கர்ஸோட ஃப்ராடு மேல் பிராக்டிசஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ். ஸோ இந்த பாலிசி வந்து ஃபார்மர்ஸையும் பெனிஃபிட் பண்ணிருக்கு, அதே மாதிரி கன்சியூமர்ஸையும் பெனிஃபிட் பண்ணிருக்கு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரூரல் பீரியாடிக் மார்க்கெட்ஸ், அதாவது சந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சந்தையில 27,000 பீரியாடிக் மார்க்கெட்ஸ் வந்து இன்னுமே ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அப்பதான் அந்த ரூரல் மார்க்கெட்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரியலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மெஷர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ். கவர்மெண்ட் வந்து பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்றதுக்கு எய்ம் பண்ணுது. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது ரோட்ஸ், ரயில்வேஸ், வேர் ஹவுசஸ், கோடவுன்ஸ், கோல்ட் ஸ்டோரேஜஸ், ப்ராசஸிங் யூனிட்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எய்ம் பண்றாங்க. அண்ட் கரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப இன்அடிக்குவேட்டா தான் இருக்கு. ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்த மெஷர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங். கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்கோட எய்ம் என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸோட ப்ராடக்ட்ஸுக்கு ஃபேர் பிரைஸ் ரியலைஸ் பண்ணும் அப்படின்றது தான் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்கோட எய்ம். அதாவது ஃபேர் பிரைஸ்ங்கிறது ஈக்விட்டபிள் பிரைஸா இருக்கணும். அடுத்தது இந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் கிராப்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் விற்கலான்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே பூல் பண்ணிக்குது. சோ அப்ப பூல் பண்ணி அதாவது சேர்த்து வச்சு கலெக்டிவா சேல் பண்ணுது. ஓகே, சோ இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து மார்க்கெட்டிங் சொசைட்டிஸ ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டிஸ் மூலமா அவங்களோட அவுட்புட் என்ன செய்யறாங்க அப்படின்னா கலெக்டிவா செல் பண்றாங்க. சோ அப்ப அவங்களுக்கு கலெக்டிவ் பார்கெனிங் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. அதாவது அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனிட்டியா அவங்க அவங்களுக்குன்னு பெட்டர் பிரைஸ நெகோசியேட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு. சோ இது பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து மில்க் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கு. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. சோ இது சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனால குஜராத்தோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷனை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் இதே மாதிரி மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிலயுமே வந்து நிறைய சக்சஸ்ஃபுல்லா நிறைய கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்மர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்களோட அவுட்புட் எல்லாத்தையும் ஒரு ஏஜென்சி மூலமா செல் பண்றாங்க. சோ அதனால ஃபார்மர்ஸ்க்கு பார்கெனிங் பவர் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டிஸ் வந்து ஃபார்மர்ஸோட இமீடியட் கேஷ் ரிக்வயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சோ ஃபார்மர்ஸ் என்ன செய்யலாம், அவங்களோட ப்ரொடியூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சோ அப்ப ஃபார்மர்ஸ் வந்து இமீடியட்டா அவங்களோட ப்ரொடியூஸ் எல்லாத்தையும் செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரஷ்ல இருக்க வேண்டாம். அவங்க வந்து ஃபியூச்சர் டேட்ல ஒரு பெட்டர் பிரைஸ்ல அவங்களோட ப்ரொடியூஸை சேல் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டிஸ் வந்து பல்க் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குது. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை வந்து பல்கா டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு சீப்பராகவும் இருக்கு, ஈஸியாகவும் இருக்கு. இதெல்லாம் தான் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்கோட பெனிஃபிட்ஸ். பட் கோஆபரேட்டிவ்ஸ்ல டிராபேக்ஸும் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா ஃபார்மர் மெம்பர்ஸ் வந்து ஃபுல்லா அது கவர் பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராசஸிங் கோஆபரேட்டிவ்ஸ்குள்ள ஒரு ப்ராப்பர் லிங்க் இல்ல. அதே மாதிரி கோஆபரேட்டிவ்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் உள்ள வரும், அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் இன்எஃபிஷியன்ட்டா இருக்கு. இந்த ரீசன்ஸ்னால கோஆபரேட்டிவ்ஸ்ல வந்து டிராபேக்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் மெஷர் டிஃபரெண்ட் பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து சில பாலிசிஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு 3 பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்.
ஃபார்மர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்றாங்க. ஓகே, இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை நம்ம ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கிரெயின்ஸ் வேணாலும் நாங்க வாங்கிக்கிறோம், பட் அதை வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ சப்போர்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்றாங்க, ஓகே உனக்கு அவுட்புட் எல்லாம் விற்க முடியலையா, வா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் அதுக்கு வந்து ஒரு மினிமம் பிரைஸ்ல வாங்கிக்கிறாங்க. அதனாலதான் இதை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் பஃபர் ஸ்டாக். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி. இவங்க என்ன செய்யறாங்க, ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வீட் அண்ட் ரைஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ்ல. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பஃபர் ஸ்டாக் மெயின்டைன் பண்றதுக்காக. ஓகே, எந்த வருஷத்துல ப்ரொடக்ஷன் வந்து சர்ப்ளஸா இருக்கும்போ அந்த வருஷத்துல என்ன பண்றாங்க, பஃபர் ஸ்டாக் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. சோ அந்த எக்ஸஸ் ஸ்டாக் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சோ ஷார்டேஜா இருக்கும்போது இந்த பஃபர் ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்குவாங்க. சோ இதனால என்ன ஆகுது, சப்ளை வந்து ரெகுலரா இருக்கும், அதே மாதிரி பிரைசஸும் ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். சோ கண்ட்ரில வந்து இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமா கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு கொடுக்கறதுக்கு. சோ இந்த நெட்வொர்க்ல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ஸ் அண்ட் ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ் இருக்கும். ஓகே, சோ அப்ப ரேஷன் ஷாப்ஸ் மூலமா என்ன பண்றாங்க, வீட், ரைஸ், கெரோசின் இது எல்லாத்தையுமே மார்க்கெட் பிரைஸை விட கம்மியான பிரைஸ்ல கொடுக்குறாங்க கவர்மெண்ட். சோ இது இந்த வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதெல்லாம் தான் வந்து பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கோட கன்க்ளூஷன் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் வந்து கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன்னால நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் இருந்தா கூட சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரைவேட் ட்ரேடர்ஸ் லைக் மணி லெண்டர்ஸ், ரூரல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பிக் மர்ச்சன்ட்ஸ், ரிச் ஃபார்மர்ஸ் இவங்க எல்லாம் இன்னுமே வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் கிட்ட இருக்கிற குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10% தான். மிச்ச 90% யார் கையில இருக்குன்னா பிரைவேட் செக்டார் கையில இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் என்னென்ன எமர்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆரிஜின் ஆஃப் ஃபார்மர் மார்க்கெட். ஸோ ஃபார்மர்ஸ் அவங்களோட இன்கம் எப்போ இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவங்க வந்து டைரக்டா கன்சியூமர்ஸ் கிட்ட அவங்களோட அவுட்புட்டை செல் பண்ணும்போது தான். ஸோ இதனாலதான் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப நம்ம தமிழ்நாடுல சொல்றோம்ல உழவர் சந்தை அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி கான்செப்ட் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. சோ இதனால வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு. அவங்க என்ன பண்ண முடியும், கன்சியூமர்ஸை டைரக்டா ஆக்சஸ் பண்ணி அவங்களோட ப்ரொடியூஸா அவங்க கிட்ட டைரக்டா செல் பண்ண முடியும். சோ மிடில் மேனை இங்க அவங்க அவாய்ட் பண்ணிடலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான்ல இருக்கிற அப்னி மண்டி, பூனேல இருக்கிற ஹதாஸ்பர் மண்டி, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானால இருக்கிற ரித்து பஜார் அண்ட் தமிழ்நாடுல இருக்கிற ஃபார்மர் மார்க்கெட் வந்து உழவர் சந்தை. நெக்ஸ்ட் சேனல் அலையன்ஸ் வித் நேஷனல் அண்ட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். நிறைய நேஷனல் அண்ட் மல்டிநேஷனல் ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ்லாம் வந்து ஃபார்மர்ஸோட கான்ட்ராக்ட்ஸ் அலையன்சஸ்குள்ள வராங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த டிசையர்ட் குவாலிட்டியில ப்ரொடியூஸ் வேணுமோ அதை கல்டிவேட் பண்ண சொல்லி ஃபார்மர்ஸை என்கரேஜ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இவங்க சீட்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணாம ஃபார்மர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க ப்ரொடியூஸ் பண்ற அந்த அவுட்புட்டை நாங்க ஒரு பிரைஸ்ல வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே அந்த பிரைஸை டிசைட் பண்ணிடுறாங்க. சோ அவங்களோட ப்ரொடியூஸ்க்கு ப்ரீ டிசைடட் பிரைசஸ் கொடுத்துடுறாங்க. சோ அப்ப என்ன ஆகும், ஃபியூச்சர்ல அந்த ப்ரொடியூஸோட பிரைஸ் வந்து மாறும்போது அது ஃபார்மர்ஸை அஃபெக்ட் பண்ணாது. சோ அவங்களுக்கு பிரைஸ் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபார்ம் ப்ராடக்ட்ஸோட மார்க்கெட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா 2020ல 3 அக்ரிகல்ச்சரல் ஆக்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்க இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம்ல ரிஃபார்ம் கொண்டு வரதுக்கு. பட் சில செக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து அதை அப்போஸ் பண்ணதுனால 2021ல இந்த ஆக்ட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டாபிக் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது கிராப்பிங் பேட்டர்ன்ல சேஞ்ச் கொண்டு வருது, இல்லைன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து அலைடு ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒர்க் ஃபோர்ஸை ஷிஃப்ட் பண்றது தான் அக்ரிகல்ச்சரல் டைவர்சிஃபிகேஷன்.
ஏன் இந்த அக்ரிகல்ச்சர் டைவர்சிபிகேஷன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அண்ட் ரூரல் பீப்புள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அக்ரிகல்ச்சர்ல தான் வேலை செய்யறாங்க. சோ அக்ரிகல்ச்சரையே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் ஒரு ரிஸ்க் தான். இந்த அக்ரிகல்ச்சர் டைவர்சிபிகேஷனோட நீட் ஏன் வந்துச்சு அப்படின்னா, நிறைய சப்ளிமெண்டரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுல அவங்களுக்கு கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணும். அப்ப அவங்களோட இன்கம் லெவல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். டைவர்சிபிகேஷனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இந்த கேரட் சீசன்ங்கிறது ஜூன் டு அக்டோபர், இந்த ஆட்டம் சீசன் இருக்கு இல்லையா, அப்பதான் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ் வந்து கிராப்ஸை சோ பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த பீரியட்ல. அப்போ உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார்ல வேலை இருக்கும். ஏன்னா கிராப்ஸை சோ பண்ணும், அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணும். சோ அதனால அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அதே ராபி சீசன் அப்படின்றது வந்து நவம்பர் டு மார்ச். சோ அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெயில் இருக்கும். சோ அப்ப இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துல எல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டே இருக்காது இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ல. சோ அக்ரிகல்ச்சர் டைவர்சிபிகேஷன் வந்து ஃபார்மர்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஃபார்மர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்களோட லைவ்லிஹுட்டுக்கு வெறும் இந்த அக்ரிகல்ச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது அங்க ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. சோ டைவர்சிபிகேஷன் என்ன பண்ணுது, இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரோட ரிஸ்க கம்மி பண்ணுது. சோ அவங்களுக்கு வந்து அவங்களோட லைவ்லிஹுட்டுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது இந்த அக்ரிகல்ச்சர் டைவர்சிபிகேஷன். அதே மாதிரி இந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து மற்ற செக்டார்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. அதுல இருந்து அவங்களோட இன்கம் அவங்க வந்து நிறையவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் மெயினா அந்த ஆஃப் சீசன் பீரியட்ல. சோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டைவர்சிபிகேஷன். டைவர்சிபிகேஷன்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைவர்சிபிகேஷன் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன், இன்னொன்று டைவர்சிபிகேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ். டைவர்சிபிகேஷன் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது சிங்கிள் கிராப்பிங் சிஸ்டம்ல இருந்து மல்டிபிள் கிராப்பிங் சிஸ்டம்க்கு ஷிஃப்ட் ஆகுது. டைவர்சிபிகேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது ஒர்க் ஃபோர்ஸ அக்ரிகல்ச்சர்ல இருந்து மத்த அலைட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நான் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்றதுதான் டைவர்சிபிகேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ். டைவர்சிபிகேஷன் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷனை டீடைல்டா பார்க்கலாம். சிங்கிள் கிராப்பிங் சிஸ்டம்ல இருந்து மல்டிபிள் கிராப்பிங் சிஸ்டம்க்கு ஷிஃப்ட் பண்றது தான் டைவர்சிபிகேஷன் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன். ஓகே, சோ கிராப்பிங் பேட்டர்னை ஃபுட் கிரெயின்ஸ்ல இருந்து கேஷ் கிராப்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும். சோ இப்ப ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட கிராப்பிங் பேட்டர்ன்ல ரைஸ், வீட் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்கள வந்து கேஷ் கிராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். சோ அவங்களோட கிராப்பிங் பேட்டர்ன் வந்து கேஷ் கிராப்ஸா ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டைவர்சிபிகேஷன் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன். சோ கேஷ் கிராப்ஸ் அப்படிங்கிறது காட்டன், ஜூட், காஃபி, சுகர் கேன் இந்த மாதிரி. ஓகே, சோ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்ல இருந்து கமர்ஷியல் ஃபார்மிங்க்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்ம். ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஓன் யூஸுக்காக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுதான் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். சோ அந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்ல இருந்து அவங்கள கமர்ஷியல் ஃபார்மிங்க்கு ஷிஃப்ட் பண்ணணும். சோ கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்றது ஓன் யூஸை தாண்டி இருக்க சர்ப்ளஸை கொண்டு போய் மார்க்கெட்ல சேல் பண்ணி அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும். சோ இதுதான் அதோட எய்ம். இந்தியால பாத்தீங்கன்னா இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் தான் அக்ரிகல்ச்சரை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றதா அவங்களே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபார்மர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்களோட கிராப்பிங் சிஸ்டம்ல வந்து வீட், ரைஸ், மெய்ஸ் இதுக்கெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஃபார்மர்ஸ் வந்து ஒன் ஆர் டூ கிராப்ஸை டிபெண்ட் பண்ணாம அவங்க என்ன செய்யணும், இந்த மல்டிபிள் கிராப்பிங் சிஸ்டமே எடுத்துக்கணும். அப்ப அவங்க என்ன செய்ய முடியும், வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ இந்த டைவர்சிபிகேஷன் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் கல்டிவேட் பண்றதுக்கு ஃபார்மர்ஸை என்கரேஜ் பண்ணுது. இது அவங்களோட இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ டைவர்சிபிகேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராப்ஸ்ல இருக்கிற பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸோட ரிஸ்கை மினிமைஸ் பண்ணுது. இப்ப சப்போஸ் அவங்க ஒரே ஒரு கிராப் மட்டும் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும், அதுல பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் வந்தா ரிஸ்க் ஜாஸ்தி ஆயிரும். இதே அவங்க வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது ஏதாவது ஒன் ஆர் டூ கிராப்ஸ்ல வந்து பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் வரும்போது மத்த கிராப்ஸ் என்ன பண்ணும், அந்த பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸை காம்பன்சேட் பண்ணும். சோ இங்க பிரைஸ் பிளக்சுவேஷன் ரிஸ்க் வந்து மினிமைஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மான்சூனோட ரிஸ்கையுமே இது ரெடியூஸ் பண்ணும். லைக் இப்போ சில கிராப்ஸ் எல்லாம் ஒரு மான்சூன்ல மட்டும்தான் வளரும். அப்ப அந்த மான்சூன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரிஸ்க் ஜாஸ்தி ஆயிடும். அதே இவங்க வந்து வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த மான்சூன் ஃபெயிலியர் ஆனாலுமே இந்த ரிஸ்க மத்த கிராப்ஸ் எல்லாம் என்ன செய்யும், காம்பன்சேட் பண்ணிடும். சோ அப்ப இந்த மான்சூன் ரிஸ்கையும் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் டைவர்சிபிகேஷன் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் டைவர்சிபிகேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ்.
இப்ப ரூரல் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அதனால அக்ரிகல்ச்சர் ஓவர் கிரௌடடா இருக்கு. ஸோ இப்போ இந்த அக்ரிகல்ச்சர்ல லேபர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதர் நான் ஃபார்ம் செக்டார்ஸ்ல கிரியேட் பண்ணணும். ஓகே, அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் ப்ரொவைட் ஆகும். அதே மாதிரி அவங்களோட இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்ல செவரல் செக்மெண்ட்ஸ் இருக்கு. லைக் ஆக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், லெதர் இண்டஸ்ட்ரி, டூரிசம், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, லைக் பாட்ரி, கிராஃப்ட்ஸ், ஹேண்ட்லூம்ஸ், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேக் ஆகுது. அதே மாதிரி மத்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு லேக் ஆகுது. இதுதான் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். இந்த வீடியோல ரூரல் டெவலப்மெண்ட்ல அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் சிஸ்டமும் அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் டைவர்சிஃபிகேஷனும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டோட ரிமைனிங் டாபிக்ஸை பார்க்கலாம். Till then, stay connected. Thanks for watching the video.